ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போய் சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துர்கா என்ன பண்ணுறதுக்குனே தெரியல. எப்படியாவது நம்ம தான் மாறிங்கிறத நம்ம சூர்யா கிட்ட சொன்னாதான் சூர்யாவுக்கு உண்மை தெரிஞ்சு அவர் மாரியோட ஞாபகம் இல்லாமல் நல்லபடியாக அவர் இருப்பார். நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அவரை நினச்சாலே நம்மளுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சாமி கிட்ட நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் அந்த வைரத்தை எங்கெங்களுமோ தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் எங்கேயுமே காணலை. இதனால சாமி கிட்ட நின்று அழுதுட்டு இருக்கும்போது அப்போ தர்மராஜாவும் அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வராங்க, துர்காவோட கண்ணுக்கு முன்னாடி. அப்போ துர்கா சொல்கிறாங்க, சாமி நீங்கள் சொன்ன மாதிரிக்கே அந்த வைரத்தை நான் தேவி களத்தில் இருக்கிற அந்த செயினில் உள்ள டாலர் தான் நான் மாட்டி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது அவள் செயினை காணலைன்னு சொல்லிட்டா. நானும் வீடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் தேடிட்டேன். ஆனால் எங்கன்னே தெரியலையே. அந்த வைரம் இருந்தால் மட்டும்தான் ஹஸ்பண்ட் சார்கிட்ட நான் உண்மையை சொல்ல முடியும். அவர் இல்லைன்னா மாரியோட ஞாபகமாகவே இருந்து அவருடைய வாழ்க்கையை முடிச்சிருவார் போலுக்கு. அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கவலையாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. சீக்கிரமாகவே என்னை பற்றின உண்மையை நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு துர்கா தர்மராஜா கிட்ட சொல்லும் போது அப்போ தர்மராஜா சொல்கிறாங்க, அதுக்குள்ள வழியை நான் வந்துட்டு சொல்லிட்டேன். ஆனால் அந்த வைரம் எங்கே இருக்குதுன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன தர்மராஜா இப்படி சொல்லிட்டீங்க, அந்த வைரம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே தர்மராஜா சொல்கிறாங்க, அந்த வைரம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அது நீயே தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சாமி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தர்மராஜாவோட ஒய்ஃப் சொல்லும் போது, ஆமாம் அந்த வைரத்தை பற்றின ரகசியத்தை நம்ம சொல்லியாச்சுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வைரம் எங்கே இருக்குதுன்னு அது மாறி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே மாரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதாவது துர்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீக்கிரமாகவே நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே துர்காவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா அந்த சாமியாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சாமி அந்த வைரம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறமா எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் வைரம் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மாயா பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே இருக்குது சொல்லுங்க அப்படிங்கும்போது அது இந்த நெலிஞ்சிக்கிட்டு ஒன்று தான் பாதுகாத்துட்டு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. எப்படியாவது அது நீங்கள் தான் எடுத்து எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு சில பூஜைகள்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கோம்ல. ஏன்னா அது நம்ம சீக்கிரத்தில் நம்ம எடுத்துட முடியாது. ஏன்னா உங்கள் வீட்டில் இருந்து அந்த நெலிஞ்சிக்கிட்டு இருக்குது எடுத்துகிட்டு போயிருக்குது. அப்படி இருக்கும்போது சூர்யாவும் அதோட சாபத்தில் இருந்துட்டு இருக்கிறான். அதனால சூர்யாவோட உயிருக்கு பெருசாக ஆபத்து ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது சூர்யா மேலே ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்குது. ஏன்னா தன்னுடைய வீட்டை சூர்யா இடிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால தான் அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வைரத்தை அது எடுத்துகிட்டு போயிருக்குது. அப்படி இருக்கும்போது சூர்யா எவ்வளோ பெரிய தோஷத்தில் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால சூர்யா மேலே அது ரொம்பவே கோவத்தோடு இருக்குது. சூர்யாவோட உயிருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை தான். அதனால சீக்கிரத்திலே நம்ம நினச்ச மாதிரிலாம் எடுத்துட முடியாது, இதுக்கு நிறைய பூஜைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சாமி, அந்த வைரம் என் கைக்கு கிடைக்கணும், அதுக்காக சூர்யாவோட கதை முடிஞ்ச கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் எனக்கு அந்த வைரத்தை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க, அதுக்காக உங்களுக்கு நான் எவ்வளோ ரூபானாலும் நான் தாரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த சாமியாரை நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா சங்கரை பண்ணிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், என்னக்கா சூர்யாவோட கதை முடிஞ்சால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு சூர்யா பற்றின கவலையெல்லாம் கிடையாது, எனக்கு தேவை இந்த சொத்து. அது சூர்யா கிட்ட இருக்கனால தான் நான் சூர்யாவை இத்தனை நாள் நான் விட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த வைரம் என் கைகளை கிடைச்சிருச்சுன்னா இந்த சொத்தை விட அது பல மடங்கு கோடீஸ்வரியா நான் ஆயிடுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சொத்து அப்படின்னு சொல்லவும், அதனால சூர்யாவோட கதை முடிஞ்சாலும் சரி இருந்தாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சங்கரை பண்ணி நினைக்கிறாங்க, சிஸ்டர் பல கில்லாடியா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு. அடுத்தங்க பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா கோயிலிருந்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க கண் கலங்கிட்டு. அப்போ அவங்க ஒரு சாமியார் வராங்க. உடனே துர்கா அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த சாமியாரை பார்த்ததுமே உடனே துர்கா சொல்றாங்க, சாமி என்னோட பிரச்சனை எல்லாம் முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது உடனே அந்த சாமியார் சொல்றாங்க, உனக்கு இப்போ நம்ம பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாமி நீங்க சொல்றீன்னு கேட்கும்போது, ஆமா நீ என்ன நினைச்சு வந்திருக்கிறியோ அது உனக்கு அவ்வளோ லேசில் உன் கைக்கு கிடைக்காது. ஆனால் அது கிடைச்சிருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையே மாறிடுமா. ஆனால் அது அவ்வளோ லேசில் கிடைக்காது, உன்னுடைய தாலிக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் நீ நினைச்சதெல்லாம் சீக்கிரமாவே கை கூட்டணும்னா சில பூஜைகள்லாம் பரிகாரம்லாம் நீ பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கவும், அது என்னன்னாலும் சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு துர்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சாமி சில பூஜைகள் பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கவும் உடனே நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ மாயா பார்க்கும்போது துர்கா கிட்ட அந்த வைரம் கிடைச்சிட மாதிரிக்கும் துர்கா கைக்கு கிடைச்சதுமே துர்கா மாறியா மாறிடுறாங்க.
அப்போ சூர்யா கிட்ட வந்து அவங்க மாறி போய் நிற்கவும் உடனே சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. மாறி நீ எப்படி வந்து அப்போ உன்னுடைய கதை முடியலன்னு சொல்லி கேட்கும்போது என் கதை முடியலைங்க, ஆனால் என்னோடக்கு நடந்தது இதுதான், நான் துர்கா உடம்புல இருந்தது நான் தான், என்னோட ஆத்மா தான் துர்கா உடம்புல இருந்தது அப்படின்னு எல்லா உண்மையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. இது கேட்டதுமே உடனே வந்து சூர்யா வந்து மாரியை கெட்டி பிடிச்சி அவங்க கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது நான் வந்து உன் கழுத்தில் தான் நான் 2ஆவதாக தாலி கட்டினேன்னா அதனால தான் நீ வந்து என்னை வந்து விட்டு கொடுக்காம நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே நடந்த எல்லா கதையும் சொல்றாங்க. இது கெட்டதுமே சூர்யாவும் மாரியும் ஒன்று சேர்ந்துருந்தாங்க. அப்புறமா தான் தெரியுது மாயா வந்து இது எல்லாமே கனவு கண்டுட்டு அவங்க வந்து எந்திக்கிறாங்கன்னு. அவங்க எந்திக்கிறத பார்த்துட்டு சவுந்தர பாண்டி என்னாச்சுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிற, கெட்ட கனவு கண்டியா, என்ன கனவு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து துர்கா உடம்புல இருக்கிற மாறி வந்து வெளி வந்துடுதா, அது மட்டும் இல்லாமல் துர்கா கைக்கு தான் அந்த வைரம் கிடைக்குது, சூர்யாவிட்ட வந்து துர்கா எல்லா உண்மையும் சொல்லிடுதா, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருதாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே சவுந்தர பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா இந்த மாதிரிக்கு ஒரு கனவு கண்டு வச்சிருக்கிற அப்படிங்கும்போது இதே எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, உடனே அந்த சாமியாருக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது இந்த வைரத்தை சீக்கிரமாக என் கைக்கு கொண்டுட்டு வரணும், அந்த துர்கா கைக்கு மட்டும் அந்த வைரம் போயிடவே கூடாது, அப்படி மட்டும் அந்த வைரம் அவள் கைக்கு போயிடுச்சுன்னா அவள் வந்து மாறிதான் அப்படிங்கிற உண்மையை வந்து அவள் சூர்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவா. அதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் நினச்சோமோ அது எல்லாமே நடக்காமல் போயிடும். அது மட்டும் கிடையாது, மாரியோட கதையை முடிச்சதும் நான் தாங்கிற உண்மையை வந்து சூர்யா கிட்ட சொல்லிடுவா அப்படிங்கிறவோ இதெல்லாம் கேட்டுட்டு சங்கர பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.